ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு OneDayTrip. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சேஃபாக பத்திரமா இருக்கீங்க நான் நம்புகிறேன். நாங்களும் இங்கே சேஃபாக இருக்கோம். ஸோ இன்றைக்கி வீடியோ வந்து இன்றைக்கி காலையில் நான் வந்து புட்டும் கடலைக்கறியும் தான் செய்ய போகிறேன். கேரளா ஸ்பெஷல் கோதம்பு புட்டு. ஸோ கோதம்பு புட்டு செய்கிறதுக்கு நான் வந்து யூஸ்வலி நம்ம யூஸ் பண்ணுற சப்பாத்திக்கு யூஸ் பண்ணுற ஆட்டா மாவு தான் எடுத்திருக்கேன். ஸோ கண்டிப்பாக இந்த புட்டு என் கடலைக்கறியோட ரெசிபி உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். அதே மாதிரி இன்றைக்கி எனக்கு கார்டனில் கொஞ்சம் வேலை இருக்குது. கார்டனில் நான் கொஞ்சம் மாற்றங்கள் எல்லாம் கொஞ்சம் மாற்றியிருக்கேன் அங்கங்கே. ஸோ அந்த வீடியோவும் நான் இன்றைக்கி கண்டிப்பாக உங்களுக்கு ஆட் பண்ணுறேன். அதே மாதிரி ஒரு கிராஃப்டிங் இல்லைன்னா ஒரு பெயிண்டிங் வீடியோவும் இன்றைக்கி ஆட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஸோ கண்டிப்பாக இன்றைக்கி உங்களுக்கு எங்களோட வீடியோ பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ வாங்க இன்றைக்கி ஃபஸ்ட்டாக கடலைக்கறி எப்படி செய்கிறதுன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ அதுக்காக நான் வந்து ப்ரௌன் கலரில் இருக்கிற ஒரு கப் கடலை வந்து நைட்டே நல்லா கழுவி ஊற வச்சுருந்தேன். அது இப்போ காலையில் ப்ரெஷர் குக்கரில் போட்டு கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ரா ஊற்றிட்டு ஒரு 3 விசில் விட்டுருக்கேன். ஸோ நம்மளோட கடலை பார்த்திங்கன்னா சூப்பராக வெந்திருக்கு. அதிலேருந்து கொஞ்சம் கடலை எடுத்துகிட்டு நான் வந்து மிக்சியில் போட்டிருக்கேன். சூடு ஆறின பிறகு நம்ம இதை வந்து நல்லா கிரைண்ட் பண்ணி எடுக்கணும். ஸோ இப்படி தான் கிரைண்ட் பண்ணி எடுக்கணும். அதுக்கப்புறமா வந்து ஒரு பேனில் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் ஊற்றிட்டு அதில் நம்ம கடுகு போடணும். நான் வந்து ஒரு குட்டி டீஸ்பூன் கடுகு தான் போட்டிருக்கேன். அதுக்கப்புறமா வந்து கடுகெல்லாம் நல்லா பொட்டினதுக்கப்புறம் அதில் வந்து ஒரு காஞ்ச மிளகா, அப்புறம் ஒரு ஸ்பூன் இஞ்சி போட்டிருக்கேன். அதுக்கப்புறமா வந்து ஒரு பச்சை மிளகா இவ்வளோ போட்டுட்டு ரொம்ப எல்லாம் வதங்க வேண்டாம். ஜஸ்ட்டாக ஒன்று வதங்கினதுக்கப்புறம் அதில் நான் வந்து ஒரு வெங்காயம் சின்னதாக கட் பண்ணிவிட்டு போட்டுட்ருக்கேன். ஸோ அந்த வெங்காயம் வதங்கிறதுக்காக கொஞ்சம் உப்பும் போட்டிருக்கேன். அதுக்கப்புறமா வந்து அந்த வெங்காயம் ஜஸ்ட்டு ஒன்று வதங்கினதுக்கப்புறமா வந்து அதில் ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு 3/4 டீஸ்பூன் வந்து சில்லி பவுடர் போட்டிருக்கேன். அதுக்கப்புறமா வந்து 1 டீஸ்பூன் வந்து மசாலா பவுடர் போட்டிருக்கேன். ஸோ இந்த மசாலா பவுடர் வந்து நான் வந்து வீட்டிலே செஞ்ச மசாலா பவுடர். உங்களுக்கு வந்து சிக்கன் மசாலா பவுடர் யூஸ் பண்ணலாம், இல்லைனா சனா மசாலா பவுடர் கூட யூஸ் பண்ணலாம். ஸோ உங்ககிட்ட இருக்கிற எந்த கறி மசாலாவோட பவுடர் இருக்கோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மசாலாவோட ஒரு பச்சை வாசனை போனதுக்கப்புறமா வந்து நம்ம வேக வச்சுருக்கிற சனா வந்து கடலை வந்து இதில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ கண்டிப்பாக அதில் தண்ணி கம்மியாக தான் இருக்கும். அதனால் பேரலி நான் வந்து சுடு தண்ணியும் சூடு பண்ணிட்டு தான் இருக்கேன். ஏன்னா கறியில் நாம் கொஞ்சம் சுடு தண்ணி தான் நல்லா கொதிக்க விட்டுட்டு இதில் ஊற்ற போகிறோம். அப்போ தான் வந்து கறி நல்லா சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நல்லா இது கொதிச்சதுக்கு அப்புறமா வந்து என்ன பண்ணணும்னா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த கடலை இருக்குல்ல அது நாம் இதில் மிக்ஸ் பண்ணணும். ஸோ இதில் நம்ம எக்ஸ்ட்ரா தேங்காய் பால் எதுவுமே சேர்க்கறது கிடையாது. இவ்வளோ இன்க்ரீடியன்ட்ஸ் தான் இருக்குது. வெங்காயம், இஞ்சி, பச்சை மிளகா, காஞ்ச மிளகா, கடுகு, அப்புறமா வந்து நம்மளோட கடலை, இவ்வளோ தான். ஸோ இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணும்போது இந்த கறி வந்து நல்லா திக்காகிட்டே இருக்கும். ஸோ அது வந்து பேலன்ஸ் பண்ணுறதுக்காக நல்ல சூடு தண்ணி தான் நான் இதில் ஊற்ற போகிறேன். ஸோ இது நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா வந்து அதில் நான் சுடு தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும். அப்புறமா வந்து இதில் ஏதாச்சும் உப்பு அட்ஜஸ்ட் பண்ணணுன்னா உப்பெல்லாம் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் காரம் உங்களுக்கு இது பண்ணணுன்னா கொஞ்சம் வந்து மிளகா பொடி எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம். அது உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ கடைசியில் இந்த கறி வந்து ரெடி ஆகிடுச்சு. அது மேலே கொஞ்சம் கருவேப்பிலை போடுறேன். ஸோ இங்கே லாக்டவுன்றதுனால கருவேப்பிலெல்லாம் கிடைக்கல. அதனால செடியிலேருந்து 2 கருவேப்பிலை பறிச்சிருக்கேன், அவ்வளோதான். அதுக்கப்புறமா வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் பச்சை கோகோனட் ஆயில் அதுவும் நல்லா மேலே ஊற்றினதுக்கப்புறம் நம்மளோட கறின்னு பாருங்கள் நல்லா சூப்பராக ரெடி ஆகிருக்கு. ஸோ இவ்வளோ தான். ரொம்ப ஈஸியான ரெசிபி தான் கடலைக்கறியோடது. இதில் தக்காளி, தேங்காய் எதுவுமே சேர்க்கல. ஸோ சூப்பராக ரெடியாக இருக்குது. நெக்ஸ்ட் நான் வந்து புட்டு எப்படி செய்கிறதுன்னு காமிக்கிறேன். ஸோ திருவின தேங்காய் வந்து இங்கே கடையில் எங்கேயும் இல்லை லாக்டவுன்றதுனால. அதனால நான் வந்து தேங்காய் இப்படி குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு மிக்சியில் போட்டு ஜஸ்ட்டு விப் பண்ணிவிட்டேன். அப்போ நல்லா திருவின தேங்காய் மாதிரியே வந்திருக்கு. அதுக்கப்புறமா வந்து உங்களுக்கு எவ்வளோ புட்டு வேணுமோ அவ்வளோ நீங்கள் கோதுமை மாவு எடுத்துக்கலாம். நான் வந்து கொஞ்சம் ஒரு 2 கப் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். அவ்வளோலாம் வேண்டாம், ஆக்சுவலி எங்களுக்கு அது ஜாஸ்தியாக இருந்தது. அதில் வந்து உப்பு போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நிறைய தண்ணி ஊற்றாதீங்க, அப்புறம் நம்மளால் அது யூஸ் பண்ண முடியாது. அதனால் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு ஜஸ்ட் அந்த மாவு வந்து கொஞ்சம் எல்லா பக்கமும் கொஞ்சம் வெட் ஆகணும், அவ்வளோதான். ஸோ உங்கள் கையால் தெரியாமல் தண்ணி ஜாஸ்தி ஆகிடுச்சுன்னா இதில் நீங்கள் கொஞ்சம் மாவு சேர்த்துக்கலாம், அவ்வளோதான்.
ஸோ இது வந்து எல்லா பக்கமும் நல்லா மாவு வந்து நனையணும், மீன்ஸ் வெட் ஆகணும். அது வரைக்கும் நீங்கள் ஜஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப தண்ணி ஊற்றாதீங்க, கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப பெரிய பெரிய பீசஸாக இருக்கும். ஸோ அதனால் இது வந்து ஒரு மிக்சியோட குட்டி ஜாரில் இந்த மாவு போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா வந்து ஜஸ்ட் ஒரு 3 தடவை விப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நான் வந்து ஒரு 4 தடவை விப் பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்கள், நல்லா குட்டி குட்டியாக வந்திருக்கு மாவு. இதுதான் நம்மளோட புட்டு மாவோட கன்சிஸ்டன்சி. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து புட்டு குட்டி எடுத்திருக்கேன். அதுக்கு வந்து கீழே அந்த சில்லு போட்டாச்சு, இல்லைன்னா அந்த மாவெல்லாம் கீழே வழியாக போகும். அதுக்கப்புறமா வந்து ஃபஸ்ட்டு நம்ம தேங்காய் தான் போடணும். தேங்காய் ஃபஸ்ட்டு போட்டதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் இப்படி இருக்கணும். அதுக்கப்புறமா வந்து நெக்ஸ்ட்டு வந்து மாவு, இந்த கோதுமை மாவு தான் போடுறோம். அது வந்து ஒரு 2-3 தடவை போடலாம். அதுக்கப்புறம் திருப்பி தேங்காய் போடணும், திருப்பி கோதுமை மாவு போடணும். அப்படி நம்ம இந்த புட்டுக்குட்டி வந்து ஃபில் பண்ணணும். ஸோ என்னோடய புட்டுக்குட்டி வந்து ரொம்ப குட்டியாக இருக்கிறதுனால வந்து 2 தடவை தான் மாவு போட முடிஞ்சது. அதுக்குள்ளே வந்து மீன்ஸ் 2 செட்டு மாவு தான் போட முடிஞ்சது. அதுக்குள்ளே வந்து அந்த புட்டுக்குட்டி ஃபுல்லாகிடுச்சு. ஸோ கடைசியில் மாவு ஃபுல்லாக போட்டு ஃபில் பண்ணதுக்கப்புறம் மேலேயும் கொஞ்சம் தேங்காய் போட்டுக்கோங்க. ஸோ இங்கே பாருங்கள், இப்படி தான் இது ஃபில் பண்ணுறது. புட்டு நாம் ஸ்டீம் பண்ணி தான் எடுக்கிறோம். ஸோ அதனால் அந்த பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு அந்த தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் இந்த குட்டி மேலே வைக்கணும். அதுக்கப்புறம் அது க்ளோஸ் பண்ணி வைக்கணும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இன்னொரு ஷேப்பில் இருக்கிற புட்டு காமிக்கிறேன். இது வந்து சிரட்டை புட்டுன்னு சொல்லுவாங்க. இது நம்ம சேம் ப்ரொசீஜர் தான். சில்லு வச்சு தேங்காய் போட்டு அதுக்கப்புறம் மாவு போடணும், அதுக்கப்புறம் மேலே கொஞ்சம் தேங்காய் போடணும், அவ்வளோதான். இது வந்து சீக்கிரமாக ஆகிடும். ஏன்னா இது நம்ம ப்ரெஷர் குக்கர் மேலே தான் வச்சுட்டு வேக வைக்க போகிறோம். ஸோ இங்கே பாருங்கள், ப்ரெஷர் குக்கர் மேலே வச்சாச்சு. இது வந்து சீக்கிரமாக ஆகிடும். ஸோ இங்கே பாருங்கள், நம்மளோட புட்டுக்குட்டியில் வச்ச புட்டு ரெடியாக இருக்குது. இப்படி தான் இருக்கும் அதோட ஷேப். சூப்பராக ரெடியாக இருக்குது பாருங்கள். அதே மாதிரி நம்மளோட சிரட்டை புட்டும் ரெடியாக இருக்குது. ஸோ இது நாம் கடலைக்கறியோடு சேர்த்து நல்லா யம்மியாக சாப்பிட போகிறோம். ஸோ நீங்கள் கண்டிப்பாக இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். இதில் வந்து ரைஸ்லேயும் செய்கிறோம். யூஸ்வலி நாங்கள் ரைஸில் தான் செய்வோம். பட் இந்த வீட் புட்டு வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் கடலைக்கறியோட. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் நம்ம கார்டனுக்கு போகலாம். ஸோ நம்ம ரூமில் இருந்த அந்த பட்டர்ஃப்ளை ஹேங்கிங் வந்து நான் கார்டனில் தொங்க விட்டுட்டேன். அதே மாதிரி கொஞ்சம் சேஞ்சஸ் எல்லாம் இருக்குது நம்மளோட கார்டனில். அது வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் நான் டீட்டெயிலாக காமிக்கிறேன். இது வந்து எல்லாமே இதில் போட்டால் இந்த வீடியோ வந்து ரொம்ப லெங்க்தி ஆகிடும், அதனால தான். ஸோ இங்கே பாருங்கள், புது எடிஷன் வந்து ஜுக்கினி தான். அதே மாதிரி நம்மளோட பாட்டோட கவுண்டெல்லாம் ஜாஸ்தி ஆகிக்கிட்டே வருது. நான் வந்து எல்லா வருஷமும் நினைப்பேன், ஓகே இருக்கிற பாட்டே போதும், நம்மளோட பால்கனியில் இடம் இல்லைன்னு. ஆனால் வந்து பாட்டோட கவுண்ட் ஜாஸ்தி ஆகிக்கிட்டே வருது. இனிமேல் வைக்கிறதுக்கு இடமே இல்லை. இருந்தாலும் அங்கங்கே அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு வச்சுட்டு தான் இருக்கேன். ஸோ உங்களுக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து நம்மளோட விதை சீக்கிரமாக ஜெர்மினேட் ஆகணும்னா என்ன பண்ணணும்னா, நான் உங்களுக்கு ஆல்ரெடி இந்த டிஷ்யூ பேப்பர் மெத்தட் காமிச்சிருக்கேன். ஸோ அந்த டிஷ்யூ பேப்பர் பேக் எல்லாமே வந்து நான் டிவிக்கு பின்னாடி ஒட்ட வச்சுருந்தேன். ஸோ இங்கே பாருங்கள், 2 நாளில் நம்மளோட வெண்டைக்காயோட விதை எப்படி சூப்பராக வந்து ஜெர்மினேட் ஆகிருக்கு பாருங்கள். ஸோ நீங்களும் உங்களோட கம்ப்யூட்டருக்கு பின்னாடியோ இல்லை டிவிக்கு பின்னாடியெல்லாம் வச்சு பாருங்கள், சீக்கிரமாக உங்களோட விதை ஜெர்மினேட் ஆகிடும். அடுத்ததாக வந்து கீரை விதை போடுறதுக்காக பார்த்தபோது பாட் எதுவும் இல்லை. அதனால நான் வந்து நம்மளோட இந்த சர்விங் ட்ரே இருந்தது 2, அதில் ஓட்டை போட்டுட்டு அதில் தான் நான் கீரையோட விதை போட போகிறேன். ஸோ இது வந்து இங்கே கிடைக்கிற இந்த ஸ்பினச்னு சொல்கிற கீரையோட விதை தான். அதில் வந்து பாட்டிங் சாயில் ஃபில் பண்ணதுக்கப்புறம் நிறைய கோடாக போட்டிருக்கேன். அதில் வந்து நான் ஸ்பினச்சோட விதை தான் போட போகிறேன். ஸோ இன்னொரு ட்ரேயில் வந்து லெக்டியூஸோட விதையும் போட்டிருக்கேன். எப்போ வரும்னு தெரியல, பட் இருந்தாலும் வந்தால் நல்லாயிருக்கும். நீங்களும் உங்களோட வீட்டில் இந்த மாதிரி சர்விங் ட்ரே யூஸ் பண்ணாமல் வச்சுருக்கிறது இருந்தால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா இப்போ உங்களுக்கு வெளியில் போக முடியாதுல்ல பாட்டெல்லாம் வாங்குறதுக்கு. ஸோ இருக்கிறதுல வச்சு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பாருங்கள், இப்படி தான். அதுக்கப்புறம் அதை கவர் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றணும், அவ்வளோதான். அது வந்து அது பாட்டுக்கு ஜெர்மினேட் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ இதுவும் வந்து நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ஹேங்கிங் பாட் வந்து ஐடியா கேட்டிருந்தீங்க. அதனால என்கிட்ட ஒரு இது இருந்தது,
தேங்காவோட ஒரு ஓடு இருந்தது. அது வந்து கண் இருக்கிற பக்கம் வந்து எடுத்துக்கோங்க, அப்படின்னு உங்களுக்கு அது ஹோல் போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு இந்த சாண்ட் பேப்பர் எடுத்து அந்த ஓடு வந்து நல்லா க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ உங்களுக்கு அது இந்த ஸ்டெப்பு வேணும்னா மட்டும் பண்ணால் போதும். நான் வந்து கொஞ்சம் நீட்டாக இருக்கிறதுக்காக தான் இந்த சாண்ட் பேப்பர் வச்சுருக்கேன். இது வந்து ஹேங் பண்ணுறதுக்காக நான் வந்து 4 கயிறு எடுத்திருக்கேன். ஸோ என்னோடய கயிறு வந்து ரொம்ப மெலிசாக இருக்கிறதுனால நான் டபுளாக தான் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா வந்து இந்த 4 கயிறும் சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு நாட் போடணும் ஒரு எண்டில். அதுக்கப்புறமா வந்து அந்த 4 கயிறை 2ஆக பிரிச்சுட்டு 2 கயிறு எடுத்துகிட்டு கொஞ்சம் மேலேயா ஒரு நாட் போடணும், அவ்வளோதான். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நான் வந்து டோட்டலாக 3 நாட்டு தான் போட்டிருக்கேன். ஒன்று வந்து எல்லாமே சேர்த்து போட்டிருக்கேன். அதுக்கப்புறமா வந்து 2 வந்து 2 நாட் போட்டிருக்கேன், அவ்வளோதான். ஸோ டோட்டல் 3 நாட், ஓகேவா? அதுக்கப்புறமா வந்து இதை நம்ம இப்போ ஹேங் பண்ணுறது எப்படின்னு காமிக்கிறேன். அதுக்கப்புறமா வந்து இந்த தேங்காவோட ஓடு நடுவில் வச்சதுக்கப்புறம் இதை நம்ம ஹேங் பண்ணலாம், அவ்வளோதான். ரொம்ப ஈஸியான ஒரு பிளான்ட் ஹேங்கர் தான் இது. அதுக்கப்புறமா வந்து இது ஹேங் பண்ணுறதுக்காக ஒரு குட்டி மெட்டலோட வயர் இருந்தது. அது நான் வந்து எஸ் ஷேப்பில் பெண்ட் பண்ணிகிட்ருக்கேன். இங்கே பார்த்தா உங்களுக்கு தெரியும், இது நம்ம பூவெல்லாம் பண்ணுறதுக்காக வாங்குகிற அதே கிராஃப்டிங் வயர் தான். ஸோ இது வந்து இப்படி எஸ் ஷேப்பில் பெண்ட் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஹேங் பண்ண போகிறோம். ஸோ இது பாட்டில் நான் வந்து குட்டி ஒரு கெலான்ச்சோட பிளான்ட் தான் வைக்கிறேன். இங்கே பார்த்தா உங்களுக்கு தெரியும், ரொம்ப க்யூட்டாக இருக்கிற ஒரு கெலான்ச்சோட பிளான்ட் தான் அது. நான் வந்து தண்ணி ஊற்றினதுக்கப்புறம் ஹேங் பண்ண போகிறேன். ஸோ மேலே ஆல்ரெடி ஒரு பாட் இருக்குது, அதுக்கு கீழே ஒரு ஹுக் போட்டிருந்தேன், அதில் தான் நான் இப்போது ஹேங் பண்ணுறேன். ஸோ பிடிச்சிருக்கா உங்களுக்கு? க்யூட்டாக இருக்குல்ல? அதே மாதிரி நம்மளோட மணி பிளான்ட் கூட இப்படி நம்ம ஒரு பக்கெட் மாதிரி இருந்தால் அது தொங்க விடலாம். இல்லைன்னா உங்களுக்கு சும்மா அந்த பாட்டிலில் வந்து தண்ணி ஊற்றிட்டு அந்த மணி பிளான்ட் உங்களுக்கு தொங்க விடலாம். அடுத்ததாக வந்து என்னோடய உருளைக்கிழங்கு செடியில் கொஞ்சம் ஃபர்டிலைசர் போட்டுட்ருக்கேன். ஆர்கானிக் ஃபர்டிலைசர் நீங்கள் போடும்போது ஃபாஸ்பரஸோட கண்டென்ட் ஜாஸ்தி இருக்கிற ஃபர்டிலைசர் தான் யூஸ் பண்ணணும். நைட்ரஜனோட கண்டென்ட் ஜாஸ்தி இருக்கிறது போட்டால் இலை மட்டும்தான் வரும், கீழே உருளைக்கிழங்கெல்லாம் வராது. ஸோ அந்த ஃபாஸ்பரஸோட கண்டென்ட் வந்து ஜாஸ்தி இருக்கிற ஏதாச்சும் ஒரு நல்ல ஃபர்டிலைசர் யூஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், உருளைக்கிழங்கு செடி பெருசாக நம்ம மண் மேலே போட்டுக்கிட்டே இருக்கணும்னு. ஸோ அதுதான் இப்போ நான் பண்ணிகிட்ருக்கேன், மண் மேலே போட்டுகிட்டே இருக்கேன். இன்றைக்கி வீடியோ ஆல்ரெடி லெங்க்த்தியாக போயிடுச்சு, அதனால் இன்றைக்கி பெயிண்டிங் கிராஃப்டிங் வீடியோ இல்லை. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக ஒரு கிராஃப்டிங் ஒர்க் ஆட் பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி எங்களோட வீடியோ பிடிச்சா மறக்காமல் எங்களோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ வேறு ஒரு சூப்பர் எக்ஸைட்டிங்கான vlog ஆகி வர வரைக்கும் பாய்.